அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் காலையிலேயே மிதமான மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. இரவு முழுக்க மழை ஓய்ந்திருந்த நிலையில் காலையில் மீண்டும் மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் தொடர்ந்து 3 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்திருந்த சூழலில் இரவு முழுவதும் மழை ஓய்ந்திருந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் காலையில் சென்னையில் மிதமான மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே மழையை முன்னிட்டு சென்னையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது காலையிலேயே மீண்டும் சென்னையில் மிதமான மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. சென்னையில் எழும்பூர், புதுப்பேட்டை, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி. சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது? விவரங்கள். வணக்கம். நேற்றைய தினம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக தென்மேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வட தமிழகம், புதுவை, கடலோர பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் தொடர்ந்து மழையானது சற்று குறைந்து காணப்பட்டாலும் விட்டு விட்டு மழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. இருப்பினும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவல்படி வரக்கூடிய நாட்களில், அதாவது இந்த 4, 5 போன்ற தேதிகளில் எல்லாம் மழையின் அளவு பெருமளவு குறைந்துவிடும் என்றே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் நேற்று இரவு கூட விட்டுவிட்டுதான் மழை இருந்த நிலையில் தற்பொழுது காலையிலேயே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னை எழும்பூர், அண்ணா சாலை, புதுப்பேட்டை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் எல்லாம் தற்பொழுதே மழை தொடங்கி இருக்கிறது. நேரம் செல்ல செல்ல மழையின் அளவு அதிகரிக்குமா குறையுமா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மழையின் அளவு இன்னும் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் எல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறையானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு மழை எச்சரிக்கை இல்லாத நிலையில் தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் பள்ளி மாணவர்கள் பள்ளிகளுக்கு சென்று வருவதில் சிரமம் ஏற்பட்ட நிலை இருந்தது. அதன் காரணமாகவே நேற்றும் இன்றும் பள்ளிகளுக்கு விடுமுறையானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது காலையிலேயே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே திருவள்ளூர் பகுதிகளில் அதிகப்படியான மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் பல்வேறு இடங்கள் பெருமளவு மழை நீரின் தேக்கத்தால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.